இந்திய சினிமால அடுத்தடுத்து ஏ சர்டிஃபிகேட் திரைப்படங்கள் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ பேன் இந்தியா லெவலில் ஏ சர்டிஃபிகேட் திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே இப்போ வெளியாகி இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் திரைப்படம் தான். ரத்த காட்சிகள் அதிகமாக இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே போல் அடல்ட் கண்டென்ட் எதுவும் அதிகமாக இருந்தாலும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த வகையில் ரத்த காட்சிகளும் சண்டை காட்சிகளும் அதிகமாக இருக்கிறனால ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகிற யாஷ் நடித்த டாக்ஸிக் திரைப்படம். இந்த திரைப்படமும் அடல்ட் சீன் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசர் கட்டும் அப்படி தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி ரத்தம் தெரிகிற சீனும் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த திரைப்படத்திற்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற நானியோட தி பேரடைஸ். இந்த படத்தோட டீசர் கட்டும் ரத்தம் தெரிக்க வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த பேரடைஸ் திரைப்படமும் செப்டம்பர் மாதம் இறுதியில் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்திற்கும் கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் தான் வரும்னு சொல்லப்படுது. இது மாதிரி சினிமா சார்ந்த படங்கள் ரத்தம் அதிகமாக தெரிக்கிற சீன் மாதிரி கொண்டு வரது இப்போ ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு. தேங்க்யூ.